பெண்கள் வந்து வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலைகளை வந்து எவ்வளோ எளிமையாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அதில் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் அதெல்லாம் 1 நாள் 2 நாள் ஒருக்கா வாங்காமல், இல்லை வாரத்துக்கு ஒருக்கா வாங்காமல், ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ சம்பளம் போடுறாங்களோ இல்லை உங்கள் கையில் வந்து எப்போ காசு இருக்குதோ அப்போ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மணியும் சேவ் ஆகும், உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து கடைக்கு போகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் இப்போ இப்படி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அதிக காலம் வரும். அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு டயத்தை வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிகளுமே அப்படி தான், வாரத்துக்கு ஒருக்கா வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணியும் வேஸ்ட்டு, நீங்கள் நடந்து போகிறது அந்த மாதிரி நேரமும் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்லை 4 நாளைக்கு ஒருக்கா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து கடைக்கு வந்து அலையாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு போகலாம். கிச்சனில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெங்காயம் உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப கடுப்பாக இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் உரிக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டிவி பார்க்குறீங்க இல்லை மொபைல் வந்து நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே வைங்களேன், இப்போ இந்த வீடியோ ஒரு ஓரமாக ஓட விட்டுட்டு நீங்கள் வந்து வெங்காயம்லாம் உரித்து வைக்கலாம். சீரியல் பார்த்துக்கிட்டே, ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் தானே, அதனால் நீங்கள் சீரியல் பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்கள் வந்து உரிச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு 2 வாரத்துக்கு 1 வாரத்துக்கு கூட அது வந்து நல்லாவே இருக்கும். நல்லா மூடி போட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா தான் ஒரு மாதிரி வாடை வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து இந்த நெய்ச்சோறு, பிரிஞ்சு, பிரியாணி அதெல்லாம் செய்வீங்க. இப்போ அந்த இதுக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு தேவைப்படும். அந்த பூண்டு உரிக்கிறது பெரிய தலைவலியாக இருக்கும். அதுதான் பிரியாணி செய்கிறதுலே கஷ்டமான வேலைனா இஞ்சி பூண்டு வந்து வைக்கிறது தான். அதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். அது எப்படி அப்படின்னா, அதை இஞ்சியும் பூண்டையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு அதோட கொஞ்சோண்டு உப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு லெமன் இருக்குது பார்த்தீங்களா, லெமன் ஜூஸு, அதை கொஞ்சம் அதில் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட எண்ணெய் நீங்கள் சமைப்பீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே வச்சு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 மாதம் வரை நல்லா சூப்பராக வருங்க. நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து அதை செய்ய தேவையே இருக்காது. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மாவாட்டுவீங்கள்ல, மாவாட்டுறது வந்து அதுவே ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அடுப்பில் சோறு, ஒரு அடுப்பில் பருப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது 2 ஒரு அடுப்பில் இருக்கும்போது கிரைண்டரில் வந்து மாவு போட்டிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஊற வச்சுருப்பீங்க. அப்போ வந்து அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஆட்ட போட்டிங்க அப்படின்னா மாவும் ஆட்டிடும். அதே டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து சோறு, குழம்பு, கூட்டு எல்லாமே ரெடி ஆகிரும். உங்களுக்கு வேலையும் முடிச்சாப்புல இருக்கும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோறெல்லாம் ஆக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த நாள் முழுக்க அந்த வேலை மாவாட்டினால அந்த நாள் முழுக்க அப்படியே போன மாதிரியே போயிடும். ஃபுல்லாகவே காலையிலேருந்து வேலையாகவே இருந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு, நீங்கள் வந்து பாத்திரம் விளக்குவீங்களா, நீங்கள் வந்து அப்பப்போ சமைக்கிறத, அப்பப்போ நீங்கள் சாப்பிட்றத, இல்லை ஒரு டீ குடிக்கிறத கூட அப்பப்போ நீங்கள் வந்து டம்ளரை வந்து கழுவி வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நிறையா போட்டு நீங்கள் வந்து விளக்கும் போது உங்கள் நைட்டியில் வந்து ஒரு மாதிரி இந்த இடத்துல வயிற்றுக்கிட்ட வந்து அப்படியே ஈரமாக ஒரு மாதிரி கரை மாதிரி படியும். அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து விளக்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்திரம் விளக்குறதும் நல்லா இடத்த பக்கம் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே எல்லாருமே சாப்பிடட்டும், நம்ம மொத்தமாக விளக்கிக்கிடுவோம், ஒவ்வொன்றா நம்ம எண்ணத்தை கழுவிக்கிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் மேல்வெளியை பார்க்காம கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சூப்பராக வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, துணி துவைக்கிறது. துணி வந்து நீங்கள் வந்து அன்னன்னைக்கு சேர்றத வந்து அப்பப்போ துவைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குறுக்கு அதெல்லாம் வலிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அது துவைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அதை துவைக்கணும், அப்புறம் புளியணும். நான் வந்து வாஷிங் மிஷின் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். வாஷிங் மிஷின் இருக்கிறவங்க வந்து அதில் போட்டுருவீங்க, இல்லாதவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து அது வந்து துவைக்கணும், அதில் வந்து போட்டுட்டு துவைக்கணும். ஏன்னா நீங்கள் சேர்த்து வச்சு துவைக்கும் போது நீங்கள் தண்ணியிலே நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கெலாம் தண்ணிக்குள்ளே இருக்கிறது வந்து பிடிக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம அதிலே ரொம்ப நேரம் இருக்கும்போது நம்ம கையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே சுருங்கி போன மாதிரி போகும். ஏன் அப்படின்னா நம்மகிட்ட வந்து ரத்தம் இல்லை அப்படின்னா தான் நம்ம கை வந்து அந்த மாதிரி போகும். அதனால் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு அப்பப்போ நீங்கள் வந்து துவைச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா,
நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் இருக்கும். அந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஒரு நிழலில் ஃபேன்லேயே உலர்த்திக்கோங்க. உலர்த்திட்டு ஒரு பாக்ஸில் இல்லை ஒரு கவரில் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா 10 நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும். மல்லியும் அப்படித்தான், அதெல்லாம் நல்லா அதில் அழுகுனது அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தெளிவாக உள்ளதை மட்டும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அழுகி போயிடும். இதே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வேலையில் வந்து செஞ்சாலே உங்கள் வீட்டு வேலை வந்து செஞ்ச மாதிரியே இருக்காது. நீங்கள் வந்து அது எந்த வேலையாக இருந்தாலும் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யுங்க. நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஐயோ செய்யணுமோன்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.